நான் உங்களுக்காக இருக்கும்போது எனக்கு என்னது தனிப்பட்ட முறையில கௌரவம் இதெல்லாம் கிடையாது. 5 பேர் தொழிற்சங்கங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழிற்சங்கம் இல்லையா? பெரிய பெரிய அண்ணன் மசூர், சின்ன அண்ணன் சங்கு, நடு அண்ணன் டிஆர்யூ, சப்போர்ட்டா இருக்கிற நாங்க இல்லையா? எங்களுக்கு ஒரு துறை ஓபிசி, இது இப்படி 5 பேர் இருக்கிறோம். இவங்க தானே எல்லா மொழியும் தெரிஞ்சுங்க. சரி, இந்த 5 பேரும் ஒன்னா கூப்பிட்டு, நீயும் தொழிலாளிக்கு அதுதான் நிற்கிறேன், நானும் தொழிலாளிதான் நிற்கிறேன். ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும்ல. அப்ப இந்த ஒரு பிரச்சனைக்கு, சின்ன பிரச்சனைக்கே ஒன்னா சேர்ந்துடும் போது, இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, இதுக்கே ஒன்னா சேரக்கூடாது. சேரணுமா வேணாம்? அப்ப ஏன் சேரல? சரி, சேராதுக்கு என்ன காரணம், அது வேற விஷயம். சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு. 5 பேரும் ஒன்னா சேருங்க. ஒரு நாள் ஒரு கூட்டம் போட்டு 5 பேர் தலைவர் உட்காருங்க, இந்த மாதிரி இருக்குது, தொழிலாளிக்கு வந்து எவ்வளவு கேட்டாலும் அரசாங்கம் கவனிக்க மாட்டேன்றாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடலாம். நீ தலைவராக எடுத்துக்கோ, நீ செயலாளராக எடுத்துக்கோ, நீ ப்ரெஷராக எடுத்துக்கோ. 5 பேருக்கு பொறுப்பு கொடுத்து யாரு தலைமை தாங்க அவர் ஐடென்டிஃபை பண்ண வந்து இந்த தொழிலாளர் மொழிக்கு நம்முடைய கடமையா இல்லையா? அப்போ அந்த தலைவர்களுடைய கீழ் இத்தனை பேரும் பணியாற்றும் போது ஒட்டு மொத்தமான ஒரு யூனிட் கிடைக்குமா கிடைக்காதா? அரசாங்கம் பயப்படுமா பயப்படாதா? இன்னைக்கு அரசாங்கம் பயப்படாததுக்கு காரணமே நம்ம எல்லாம் தனித்தனியே நிக்கிறோம். எது கேட்டாலும் ஒன்னா சேர்ந்து வர மாட்டாங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். நான் சொல்றது உண்மை பையா, சொல்லுங்க. 5 பேரும் எம்ப்ளாயிஸா தான் ஒர்க் பண்றோம். அது ஏன் ஒன்னா சேர்ந்து ஒரே குரல்ல கேட்க கூடாது? நீ வேற கேட்கணும், நான் வேற கேட்கணும், இவரு வேற கேட்கணும், அவரு வேற கேட்கணுமா? ஸ்ட்ரைக் நோட்டீஸே தனித்தனியா கொடுத்துருக்கும் போது அப்ப அரசாங்கம் எப்படி ஒத்துக்குவாங்களா? அதே நேரம் இந்த வருஷம் வந்துடக்கூடாதுன்னு நான் திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். போன வருஷம் தான் அதை செய்ய தவிர்த்தீங்க, இந்த வருஷம் கூப்பிட்டுங்க. போன வருஷம் சிங்கரா தான் இருந்தது, இப்போ ஜோடி சேர்ந்து வந்திருக்குதுல்ல. இந்த 2 சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம் கூப்பிடுங்க. இருக்கிற எங்களை போறவங்களெல்லாம் கூப்பிடுங்க, நாங்க வரோம். நீங்க 2 பேருமே தலைமை ஏற்றுங்க, உங்க பின்னாடி நாங்க வரோம். அறிவிங்க ஸ்ட்ரைக்க. எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும், 51,480 ரூபாய் எனக்கு என்னுடைய பிரகாரம் 2.86 பிரகாரம் எனக்கு வந்து வரணும், அது கண்டிப்பா தரணும்னு சொல்லி அறிவிங்க. அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த எம்ப்ளாய்மெண்ட் உறுதிமொழி கொடுங்க. 2000 தான், 5000 கொடுத்துருங்க. இந்த தொழிலாளி தயார் தர மாட்டீங்க? 51,000 வரும்போது 5000 தர மாட்டீங்களா? தாராளமா தருவீங்க. நானும் சேர்ந்து